فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்க விஷயங்களில் முழுமையாக பின்பற்ற கடமைப்பட்டிருந்தும் அவர்களுடைய போதனைகளை புறக்கணித்துவிட்டு அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எவற்றையெல்லாம் யாரையெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று தடை செய்தார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிற காரணத்தினால் நபி வழிதான் நாம் பின்பற்றுவதற்குரிய ஒரே வழி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே நாம் அங்கத்தினர்களாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் மறுமையிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் பெரிய கோடீஸ்வரர்களாக நம்ம ஆகிவிட முடியாது. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் நம்ம இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியுமா என்றால் அப்படியெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த நோய் நொடி வராது, துன்பங்கள் வராது, பிரச்சனைகள் எதுவுமே வராது என்று ஏதாவது இந்த மார்க்கத்தில் உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப எதுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது, நோயற்றவர்களாக ஆக முடியாது, பதவி அந்தஸ்து அதிகாரத்தை எல்லாம் பெற முடியாது. அப்ப எதற்காக இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும். அழிக்கப்பட்ட பிறகு எல்லோரையும் இறைவன் எழுப்பி விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையில நாம எல்லாரும் தேறி பாஸாகி சொர்க்கத்துக்கு போக வேண்டும். இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை என்ன? மறுமை வாழ்க்கையிலே நரகத்திலே கிடந்து வெந்து வேகாமல் சொர்க்கத்திலே நுழைந்து இன்பங்களை காலாகாலத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உள்ள ஒரே வழி இந்த மார்க்கம்தான். இதுக்காகத்தான் நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு தொழுகை நடத்துகிறோம், சிரமப்பட்டு நோன்பு வைக்கிறோம், நம்முடைய பணங்காசுகளை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போகிறோம், சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கும் நல்ல பணிகளுக்கும் வாரி வாரி வழங்குகிறோம். இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் செய்தால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும், மறுமை வாழ்க்கையிலே நம்ம வெற்றி பெறலாம். இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனால் இதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா? அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்க. இந்த ரெண்டை கேட்டா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியுமே தவிர அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று யாரையாவது கேட்டு நடந்தீர்களேயானால் நீங்க வெற்றி பெற முடியாது.
அப்ப மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்ம அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத கேட்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்கணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கே காட்டுறான். நாளைக்கு மறுமையில என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இப்பவே சொல்லி தந்து இந்த நிலைக்கு ஆளாகி விடாதே என்பதற்காக ஒரு காட்சியை போல படம் எடுத்து நம்ம காட்டுகிறான். எப்படி காட்டுகிறான்? யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், சில பேருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். சில ஆட்களை பிடிச்சிக்கிட்டு போய் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நரகத்தில் போட்டு புரட்டுவான், முகத்தை புரட்டுவான். அப்ப அவங்க என்ன சொல்லி கொண்டு புலம்புவார்கள் தெரியுமா? யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூலா, அல்லாஹ் சொன்னபடி நம்ம நடந்திருக்கலாமே, ரசூல் சொன்னபடி நடந்திருக்கலாமே, அப்படி நடக்காம இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், ஃஅலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்களே, இப்படி நரகத்தில் கொண்டு வந்து தள்ளிவிட்டாங்களே. நரகத்தில் போய் என்ன சொல்லி புலம்புறான் தெரியுதா? அல்லாஹ் சொன்னதை கேட்டிருந்தா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்டிருந்தால் இங்க வந்திருக்க மாட்டோமே, வேற யார் சொன்னதை கேட்டுட்டோம்? பெரியார் சொன்னாங்க, மகான் சொன்னாங்க, அஜர்த்து சொன்னாங்க, மௌலானா சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று கேட்டு இவங்க சொல்ல கேட்டு நாங்க மார்க்கத்தை கடைபிடித்த காரணத்தினால் இன்னைக்கு நரகத்தில் கடந்து வெந்து சாவுகிறோமே என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கிறான். அப்ப நம்ம மறுமையில வெற்றி பெறணும் என்று நம்ம நினைத்தோமையானால் அதுக்கு உள்ள வழி என்ன? அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா? இந்த ரெண்டுக்குள்ள நின்றால் மாத்திரம்தான் நீங்க மறுமையில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய தொழுகையானாலும் அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்க வேண்டும். உங்களுடைய நோன்பாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடி தான் இருக்க வேண்டும். உங்களுடைய ஜகாத்தாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடி தான் இருக்க வேண்டும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், தான தர்மமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், இறந்த வீட்டிற்கு செய்கிற சடங்குகளாக இருந்தாலும், இன்ன பிற வீடு கட்டுவதாக இருந்தாலும், குடிபோவதாக இருந்தாலும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், விவசாயம் செய்வதாக இருந்தாலும், அந்த ரசூல் சொன்ன வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா? அது ஒண்ணுதான் அங்கே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமே தவிர எங்க அப்பன் சொன்னான் பாட்டன் சொன்னான்னு போனோம் என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம் என்பதற்குத்தான் நபி வழிதான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது மார்க்கம்? இஸ்லாம் என்று பல காரியங்களை நம்ம செய்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது இது மாதிரி குர்ஆன்ல இருக்குதா என்று என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இஸ்லாம்னு ஒரு காரியத்தை செய்கிறோம், இப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன சிந்திக்கணும்? நம்ம செய்யற இந்த காரியம் குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்குதா? நம்ம செய்யற இந்த காரியத்தை நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவோ செய்யவோ செஞ்சாங்களா, அனுமதிக்கவாவது செஞ்சாங்களா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம பின்பற்றுகிறோமா? எங்க அப்பன் சொன்னா சரி, எங்க பாட்டன் சொன்னா சரி, எங்க அஜர்த்து சொன்னா சரி என்று நம்ம செய்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை நீங்க செய்கிறீர்கள். உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை செய்கிறார்களே தவிர குர்ஆன்ல இருக்குதா என்று தேடி பார்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா என்று தேடி பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம நடக்கிறோமா என்றால் நடக்கிறது இல்லை. அப்ப இதை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். முதல்ல என்ன எச்சரிக்கிறான்? மார்க்கம் நீங்க ஒன்றை செய்யறதாக இருந்தால் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, எதையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது, எதையெல்லாம் பின்பற்றினால் அழிந்து நாசமாகி போய்விடுகிறீர்கள் என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நபிமார்கள் எல்லாம் இஸ்லாத்தை போய் மக்களுக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போய் ஒரு கடவுளை வணங்குங்க என்று சொன்னார்கள். அப்ப அந்த எதிரிகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா நீ அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்ற, ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்க சொல்லுகிற, இது மாதிரி நீ சொல்ற மாதிரியான ஒரு மார்க்கத்தை இதுக்கு முந்தி எங்க வாப்பா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க உம்மா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க தாத்தா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க பாட்டி சொல்லலையே என்று அவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க. எப்படி பதில்? நபிமார்கள் போய் சொல்றாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி, அவன் என்ன பதில் சொல்றான்? நாங்க அதையெல்லாம் மாசமே நாபிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா,
இந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எங்க முன்னோர்கள்ட்ட நாங்க பார்க்கலையே, எங்க முன்னோர்கள்ட்ட கேள்விப்படலையே, புதுசா சொல்றியே என்று என்ன செஞ்சாங்க? மக்கத்தில் இருக்கிற காபிர்களும் மற்ற நபிமார்களுடைய எதிரிகளும் இதைத்தான் தங்களுடைய பதிலாக சொன்னார்கள். அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான்? அவங்க சொல்லும் அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லி காட்டுருக்கன்னா, அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யாக்கிலூன செய்யும் வலா யஹ்ததுன். நீங்க உங்க அப்பம்பாட்டனை பின்பற்றன்னு சொல்றீங்களே, உங்க அப்பம்பாட்டன் செய்யறதெல்லாம் மார்க்கம்னு செய்வேன்னு சொல்றீங்களே, அவங்க வந்து மூடர்களாக இருந்தாலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் அவங்கள நீங்க பின்பற்றுவீர்களா என்று அல்லாஹ் திருமறையில் இதை வந்து மறுக்கிறான். நம்ம மார்க்கம்னு ஒன்று செய்யறதா இருந்தா நம்ம வாப்பா செஞ்சிருக்காரான்னு பார்க்கவே கூடாது, நம்ம அம்மா செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கவே கூடாது, நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டம் செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது. ஏன்? இதெல்லாம் அவங்க நேர்வழியில இருந்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு செஞ்சா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம செய்திருப்பார்களே ஆனால் முன்னோர்களை நம்ம பின்பற்றும் பொழுது நரகத்தில் கொண்டை கொல்லிக்கட்டையாக நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்ப இது நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க நாடகம் நடிச்சு காட்டினாங்க. வீட்டுக்கு வீடு அந்த வெள்ளையா என்ன கட்டியிருக்க நாம கட்டி மாதிரி தொங்க விட்டுருக்காங்கல்ல படிகாரம், அதை கட்டி தொங்க விட்டுருக்கிறீங்க. இது ஏன் தொங்க விட்டீங்க? இப்படி தொங்க விடுங்கன்னு குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. இப்படி தொங்க விடுங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா? இல்ல. ஏன் செஞ்சீங்க? உங்க வாப்பா செஞ்சாரு, அதான் பதில். ஏன் செஞ்சீங்க? உங்க உம்மா செஞ்சாங்க, இதான் பதில். அல்ல உங்க தாத்தா செஞ்சாரு, அதான் பதில். இது அங்க எடுபடுமா? மறுமையில் நிறுத்தி எல்லாம் கேட்கும் பொழுது ஏன்டா அந்த மாதிரி இதை கட்டி விட்டேன்னு கேட்டா எங்க அம்மா செஞ்சாங்க, அப்ப உம்மாவோட சேர்ந்து நீ போற நரகத்துக்கு போன சொல்ல மாட்டான். எங்க வாப்பா சொன்னாங்கண்டா அல்ல நரகத்துக்கு தள்ள மாட்டான். அப்ப இதை போடுறமே இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு சக்தி இருப்பதாக நம்ம நினைப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா? குர்ஆன்ல இந்த மாதிரி என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி தர்றதுக்கு தானே நபி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறோமே, இதை செய்வதற்கு நபி நமக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அவங்க காலத்தில் இப்படி கட்டி தொங்க விட சொன்னார்களா? இல்லவே இல்லை. அப்ப நம்ம மார்க்கம் எதை கடைப்பிடிக்கிறோம்? எங்க அப்பா மாட்டேன்னு சொன்னா போதும் நினைக்கிறோம், ஆனா அது நரகத்தில் கொண்டு தள்ளும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்கள் தாயத்து தட்டு எதா இருந்தா அதெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இது எல்லாமே எதுல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அப்பம்பாட்டன்மார்களை பின்பற்றதுனால வந்த கதி தான். எது? கையில ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, கழுத்துல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, இடுப்புல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, தட்டுல எழுதி கரைச்சு குடிக்கிறது, இது மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைத்துக் கொள்வது, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க? நோய் வந்தா செய்றீங்க, வறுமை வந்தா செய்றீங்க, வியாபாரம் சரியில்லைன்னா செய்றீங்க. இதெல்லாம் அஜரத்துல போய் என்ன பண்றீங்க? அசரத்து வயிற்று வலிக்குது, இந்தா இதை போட்டுக்க, அஜரத்து வியாபாரம் சரியில்லை இதை மாட்டிக்க அப்படின்னு அவர் சொன்னார்னா இதையெல்லாம் செய்ய தயாரா இருக்கிறீங்க. சரி செய்யுங்க. இப்படி செய்ய சொல்லி குர்ஆன்ல இருக்குதா? இப்படி செய்ய சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தடுத்து தான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த தாயத்தை ஆக்கி விட்டான். என்னமோ அல்லாஹ்வை இறக்கக்கூடிய துன்பத்தை இந்த தாயத்தை போய் தடுத்துரும் அப்படின்னா இன்னொரு அல்லாஹ் மாதிரி அல்லாஹ்வுக்கு போட்டியா ஒரு அல்லாஹ் உண்டாக்கிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு இருக்கிறாங்க. ஆனா அதை மார்க்கம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்படி தாங்க ஊர் வழக்கம், இப்படி தாங்க எங்க உம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க உம்மா அப்படித்தான் போட்டு விட்டாங்க. இதுதான் உங்கள்கிட்ட பதிலாக இருக்குமா? ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இதுக்கு ஆதாரமாக காட்ட முடியுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொருளை கட்டி கொண்டால் வயிற்று வலி போகும், ஒரு பொருளை மாட்டிக்கொண்டால் வியாபாரம் நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல ஒரு கான்செப்ட் இருக்கிறதா? அவ்வளவு வேணாங்க. இஸ்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேணாம், கொஞ்சம் மூளை இருந்தா கூட இப்படி செய்வோமா? அஜர்த்திட்ட அவரு ஒரு மனிதர், எந்த அஜர்த்திட்ட போய் நீங்க தாயத்து போடுறீங்களோ அவர் யாரு? உங்களை மாதிரி ஒரு மனிதரா? அதுக்கு மேம்பட்டவரா? உங்கள்கிட்ட இல்லாத என்ன ஒரு பவரை நீங்க அவர்கிட்ட பார்த்துட்டீங்க?